வணக்கம் மக்களே, இன்னைக்கு வீடியோல ஒரு சூப்பரான 2BHK வீடு நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இந்த வீடு பாத்தீங்க அப்படின்னா வடக்கு பார்த்த மாதிரி பிளாட்ல வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க. டோட்டலா 3.5 சென்ட் இடத்துலங்க 1100 ஸ்கொயர் ஃபீட்ல அமைக்கப்பட்ட ஒரு நல்ல ஸ்பேசிஸான 2BHK வில்லாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்ல வந்து ஸ்டீல் கேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஸ்லோப்பில் வந்து ரேம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து காங்கிரீட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க. ஸோ 30 அடி ரோடு மேலே இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் கனெக்ஷன்லேருந்து எல்லாமே இந்த வீட்டில் வந்து அவைலபிள் இருக்குது. இந்த வீடு நீங்கள் இமீடியட்டாக குடியேறலாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு கேட் லைட்லேருந்து காலிங் பில்லேருந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்தவே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சம்ப் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக போர்வெல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஷெட் பேக் ஏரியா கொடுத்து அந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு இதில் தாராளமாக வந்து நீங்கள் அக்சஸ் பண்ண முடியுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளோர் ஃபினிஷிங் பண்ணி டெரக்கோட்டா வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க காம்பவுண்ட் வால் ஏரியாவில். ஸோ இந்த வீட்டோட கிழக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேஸ் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் ஸ்டேர் கேஸ்மே வந்து அந்த ஏரியாவில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டினுடைய கிழக்கு பாகம் வந்துட்டு எப்போவுமே வந்து எம்டியாக கொடுக்குறது நல்லதுங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான வெண்டிலேஷன் வந்து வீட்டுக்கு கிடைக்குங்க. ஸோ நல்லா வெளிச்சமாகவும் இருக்கும் வீடு வந்துடுங்க. ஒரு அவுட்டர் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ் ஏரியா கீழே 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அது போக இந்தியன் கிளாசெட்டில் வந்து அமைச்சிருக்காங்க. டேப் கனெக்ஷன்லேருந்து எல்லாமே இருக்குதுங்க. ஸோ அது போக உங்களுக்கு ஈஸ்ட் சைடில் வரக்கூடிய அந்த ஸ்பேஸ்லேயும் வந்து டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் ஏரியாவில். அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ள வீட்டுக்குள்ளே என்ட்ரு போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு வந்துட்டு கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க பிளாக் கலரில். ஃப்ரஞ்ச் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரேம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. டீக்குட் ஃப்ரேமில் டீக்குட் மெயின் டோர் வந்து நல்ல ஒரு பேட்டர்னோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட ஹாலுங்க. 16க்கு 16 மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ ஸ்பாட்லைட்ஸ் எல்லாமே நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபேன் லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இமீடியட்டாக நீங்கள் வந்து ஆக்குப்பை பண்ணலாங்க. 2x4 பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரிங் டைல்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. வீட்டோட அக்னி மூலையில் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் கம் டைனிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. 3x3 ஒரு உடன் விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பா செல்ஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிள் டாப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. பிளாக் கலர் கிரானைட்டுங்க. அதுலேயே எஸ்எஸ் மெட்டீரியல் வந்து சிங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணி டேப் கனெக்ஷன் இருக்குதுங்க. ஆரோ ப்ரொவிஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 3x4 ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க உடன் விண்டோ. அது போக வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்காக வாஷ் பேஷன் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் வால்க்கு டார்க் கலர் வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரூம்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்பேசியஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்ப்ளெக்ஸ் மாடல் வீடாக இருந்தாலுமே வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து உங்களுக்கு நல்ல அகலமான ஹால் கிச்சன் பெட்ரூம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம்ங்க, மாஸ்டர் பெட்ரூம். இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் வால்க்கு டார்க் கலர் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்காக 3x4 2 உடன் விண்டோ கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னா 7 ஃபீட் வரைக்கும் நமக்கு வந்து வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அது போக ஷவர் கனெக்ஷன் ஒன்று இருக்குதுங்க. கீசர் லைன் ப்ரொவிஷன் இருக்குதுங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. பிவிசி டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா உடன் விண்டோஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளஷ் டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் மட்டும் டீ கூட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஷாலவுட் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இது 10x10 கிட்ஸ் பெட்ரூம்ங்க. இதுலேயும் 7 ஃபீட் வரைக்கும் லாஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. காங்கிரீட் லாஃப்ட்டுங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. சேம் அதே அட்டாச்சு டாய்லெட்டில் பார்த்த மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸுங்க. கிசர் லைன் ப்ரொவிஷனுங்க. அது போக ஷவர் கனெக்ஷன் இருக்குதுங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டவல் பார்லேருந்து எல்லாமே வந்து நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து அமைஞ்சிருக்கிற இடம் வந்துட்டுங்க கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்லிங்க. காரமடையிலேருந்து வரலாங்க. இன்னொரு ஆப்ஷன் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோடுங்க. நீங்கள் அன்னூர்லேருந்து வரீங்க அப்படின்னா புகழூர் தாண்டி நமக்கு வந்து குமரன்குன்றுங்க. குமரன்குன்று தாண்டி தேரம்பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேட்டுப்பாளையம் 4 ரோடு தென் திருப்பதி 4 ரோடு தாண்டதுமே வந்து தேரம்பாளையம் வருங்க. தேரம்பாளையம் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 700 மீட்டர்லேயே இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வடக்கு பார்த்து வாசல் வச்சு அமைச்சிருக்காங்க. ஸோ 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 45 lakhs இந்த பில்டர் வந்து கோட் பண்ணுறாருங்க. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் ஸ்டேர் கேஸ் வச்சு இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நீட்டாக டெரக்கோட்டா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதுபோக ஓப்பன் டெரேஸ் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி டெரக்கோட்டா பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 ஓவர் வாட்டர் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணிக்கு தனியாக உப்பு தண்ணிக்கு தனியாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக வாஷிங் ஸ்டோன் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க துவைக்கிற கல்லுங்க. ஸோ இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமீடியட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உடனே வந்து குடி வரலாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீஷன் பண்ணி தான் இருக்குதுங்க. கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள வந்துருக்குதுங்க. சுற்றியுமே பார்க்கலாம் நிறைய வீடு வந்து இருக்குதுங்க. ஸோ இந்த லைன்லேயே கிட்டத்தட்ட ஒரு 20 வீடு இருக்குதுங்க. இமீடியட்டாக குடி வர மாதிரி தான் அந்த வீடு வந்து இருக்குதுங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது பட்ஜெட் வில்லா பார்த்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம். இன்னும் மட்டும்